போயினா அதில் படுங்கோன்னு சொன்னாங்க. பெருநாள் முடிஞ்சது பிறகு ராயன் எங்கள் சரி விளையாட கூப்பிட்டு போக மாட்டேன்னு நான் நினச்சிருந்தேன். பட் அவருக்கு வந்து காய்ச்சல் வந்துட்டு பாவம் அது கொஞ்சம் சோமில்லை. இப்போதான் மருந்து எடுக்க போயிட்டு வந்து நாங்கள். ஓ அம்மாவே ஏம்மா நான் அவருக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் செஞ்சு ஈர கொடுக்குறதுக்கு. காய்ச்சல் வந்தாலே பிள்ளைகள் அவ்வளோ பெருசாக சாப்பிட்றதுனா, ஸோ டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் லைட்டாக வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுதான். அண்ட் லெமன் வந்து பொதுவாகவே இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு குடிக்க சொல்கிறேன். ஸோ காய்ச்சல் டைமில் அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டேப்படியால் பிள்ளைக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து செஞ்சு கொடுத்ததுன்னா, பட் நிறைய வந்து சீனி சேர்க்கலை. போதுமாங்களே உங்களுக்கு எங்கே பூம் போகணும்? ரேபிட்டையும் கூட்டிக்கிட்டு போகணுமா பூமில்? ஓ யாருக்கு ஊவா? ரேபிட்டுக்கா ரயானுக்கா? பேபிக்கா ஊவா? அல்ல எங்களோட பேபி பாவமண்ணா. அல்பன் போயினா அதில் படுங்கோன்னு சொன்னாங்க. அப்போ ரேபிட் சொன்னால் எப்போவுமே சேனலில் ரெசிபீஸ் அப்படி இல்லாட்டி அவுட்டிங்ஸ் வெட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் வ்ளாக்ஸாக வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பட் எல்லாருக்குமே வந்து மெயினாக புள்ளலோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாட்களும் வந்து அந்த வெதரெல்லாம் மாறக்குள்ள அடிக்கடி வாரப்படியால் நான் நினச்சி நாளே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் வந்து இருந்தேன்டா காட்டுவோம் மட்டும் தான் இந்த வ்ளாக் வந்து எடுக்க நினச்சேன். ராயனுக்கு வந்து கொஞ்சம் இது டெம்பரேச்சர் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி அதுக்கு கொஞ்சம் ரன்னிங் நோஸ் இது ரெண்டு தான். ஸோ டாக்டர் சொன்னேன்னா அவருக்கு வந்து ஓட்ரியான சாப்பாடு கொடுக்க சொல்லி மிச்சம் ஹெவியாக எதுவும் கொடுக்காம. ஸோ ரெண்டுத்தினால ராயனுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற லைட் என்ன சொல்கிற மீல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டு நினச்சேன். ஓகே அம்மா நாங்கள் நல்லா படுக்கோமா? அது கொஞ்சம் டயர்ட். நாங்கள் டக்குன்னு போயிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அது படுத்தணுமோ நல்ல பட்டு திரும்பிட்டு உமா செஞ்ச சூப்பு குடிக்கும். காய்ச்சல் வந்தால் தெரியும், சின்னவங்களுக்கு இல்லை பெரியவங்க எங்களுக்கே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அதுக்கான பசியும் வந்து வரல. ராயனை வந்து சோமெல்லாம் போனது பிறகு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறப்படியில் அவருக்கு வந்து ஒரு லைட்டான சூப் வந்து செஞ்சு கொடுக்க நினச்சேன். பெருசாக விருப்பம் இல்லாட்டியும் கூட சும்மா ஏதாச்சும் நாங்கள் விளையாட்டு காட்டிக்கொண்டு கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குன்னா, இன்றைக்கி சூப் வந்து வீட்டில் எனக்கிட்ட இருந்த மரக்கறியில் மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லீக்ஸ், கேரட், கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி கிடந்து அது போட்டுக்கொண்டு உங்களுக்கு இதோட சேர்த்து வட்டக்காய், க்ரீன் பீஸ், பீன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளையிலும். ஸோ இந்த சூப் வந்து செய்கிறது சிம்பிள். ராயனுக்கு ஒரு போர்ஷனுக்கு மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் எண்ணெயில் வந்து கார்லிக், வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதில் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற மரக்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மரக்கறி அப்படியே லைட்டாக அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நான் பெருசாக எண்ணெய் செய்கிறது படியெல்லாம் பேனில் வந்து கொஞ்சம் மரக்கறி எல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டி கொண்டு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம், மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு, இவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பாஸ்தா வந்து போட்டிருக்கிறேன். நான் யூஸ்வலி கொஞ்சம் பாஸ்தா விரும்பி சாப்பிட்றபடியால் இதில் வந்து கொஞ்சம் பாஸ்தா போட்டு பாஸ்தா இந்த மரக்கறியெல்லாம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் வந்து ஃபர்ஸ்ட் மரக்கறி சூப் செய்ய மட்டும் தான் நினச்சிருந்தேன். பட் ரிஸ்லானா வீட்டுக்கு கோழி கொண்டு வரோம், அதில் அவருக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட் துண்டு வெட்டி எல்லாத்தையும் மூடி நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுத்து இதில் வந்து மரக்கறியை விட பாஸ்தா வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கிறேன். ஸோ பாஸ்தா வெந்துட்டேன்டா அடுத்து எல்லாமே வெந்த மாதிரி தான். இதை வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வேணுமெண்டா பிளெண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். பட் ராயனுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர்டாக இருந்தால் தான் நாள் வந்து கொஞ்சம் சாப்பிடுமென்றதால நான் வந்து சும்மா லைட்டாக தான் நான் கிழங்கு கடையிறதால கடைஞ்சிருக்கிறேன். நீங்கள் பிளெண்டரில் போட்டு அடிக்கிறேன்டா உங்களுக்கு இந்த மாதிரி அரிசிமா சேர்க்க தேவையில்லை. அப்படி இல்லை இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டு வச்சு செய்கிறேன்னா உங்களுக்கு அந்த சூப் எல்லாமே சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக கொஞ்சம் அரிசிமா வந்து தண்ணியில் கலந்து அதே இதில் ஊற்றி நல்லா அரிசிமா வந்து வேகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுருந்தேன். இவ்வளோதான். அரிசிமாவுக்கு பதிலாக உங்களுக்கு வேணுமெண்டா கோன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கொள்ளும். சூப் குடிக்கிறேன். நீங்கள் சூப் வேறு சூப் தரவா? சிக்கன் சூப் செஞ்சுருக்கிறோம்மா. யம்மி சிக்கன் சூப் எப்படி யம்மி. டாக்டர் அங்கிள் ராயனுக்கு இன்றைக்கு ஃப்ரீ பேர்டாக இருக்கு சொல்லுவீங்கம்மா? நோ நோ சரிங்க. ஒரு சூப் நாங்கள் ரெடி பண்ணி ஊற்றுவோம். வந்து செஞ்சு வச்சுருக்க சூப் நைஸ் அண்ட் வார்ம்டா. அரிசிமா போட நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருக்கிறேன்டா.
சூப் குடிச்சிட்டு அப்புறம் மருந்து குடிச்சிட்டு அதில் படுக்கும். இதெல்லாம் தான் டாக்டர் ரயானுக்கு வந்து கொடுத்துருந்த மருந்து. பேண்டோல் சிரப் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அமோக்சிலண்ட் சிரப் தந்திருக்கிறேன். இதெல்லாம் அவர்கிட்ட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மில்லிலிட்டர் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த சிரப் வந்து எனக்கு என்னென்னு தெரியும், அவங்களோட கிளினிக்கில் வந்து தந்திருந்தேன். அதோட ஒரு டேப்லெட் தந்திருக்கிறேன். இந்த மருந்து கொடுக்கல அதே டைமில் அதோட கலந்து கொடுக்குறதுக்கு. காய்ச்சல் வந்து ஒரு பேண்டோல் சிரப் கொடுத்து பார்க்குற இல்லாமல் அதை தவிர வேறு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு மருந்துமே வந்து எடுக்கிறல. இதே பிரச்சனை மறுபடியும் வந்தாலும் கூட எனக்கு தெரியும் இந்த மருந்து தான் டாக்டர் தந்தாலும் கூட நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டாயம் மறுபடியும் அவரை கன்சல்ட் பண்ணி அவர் என்ன அந்த டைமில் தார மெடிசனோ அதை தான் எடுத்து வந்து கொடுக்குறேன். கட்டாயம் எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, சம்டைம்ஸ் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும், சம்டைம் வந்து ஒரு வைரல் ஃபீவராக இருக்கும். அது வந்து டாக்டர் பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும் அதில் விஷயம் என்னான்னு. ஸோ அவங்க என்ன தாரோ அதுதான் எப்போவுமே பிள்ளைகளுக்கு பெஸ்ட். ஸோ எப்போவுமே வந்து பிள்ளைகள விஷயத்தில் அவங்க சொல்கிற இவங்க சொல்கிறேன்ட்டு எந்த ஒரு மருந்துமே வீட்டில் வந்து நீங்கள் எடுத்து உங்களோட இஷ்டத்துக்கு வந்து கொடுக்கவே வேணாம். பிள்ளைக்கு இந்த மாதிரி சிரப் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க எது வந்து இனிப்பு எது வந்து கசப்பண்டு. ஸோ இனிப்பு எல்லாத்தையும் வந்து ஒன்றுக்கு ஊற்றி அதை வந்து ஒரே டைமில் வந்து குடிக்கணும். கசப்பை மட்டும் வேறைக்கு வச்சுட்டு இடைக்கடை இந்த இனிப்புக்கு நடுவில் அதை கொடுத்து அது மாதிரி தான் கொஞ்சம் மாலை வந்து அளவைக்காமல் மருந்து வந்து கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன்னா. அண்ட் அவரும் ஸ்மார்ட், நான் நடுவில் வந்து மருந்தை மாற்றி கொடுக்கல அவரும் கேட்குற எனக்கு அது இல்லை இதுதான் வேணுமெண்டு. டன் எப்படி டன் டன் டன். ரயான் பீடியாட்ரிஷியன் வந்து அவர் என்ன தான் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக்கோ இல்லாட்டி என்ன மருந்தை கொண்டு போய் கொடுத்தாலும் பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலை மிஞ்சின ஒரு மருந்து இல்லை. ஸோ காய்ச்சல் டைமில் பிள்ளைகள் வந்து சாப்பிட்றது ரிஃப்யூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவு வந்து தாய்ப்பால் கொடுக்குறது பிள்ளைகள் அந்த டைமில் ரெக்கவர் ஆகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ரயானுக்கு வந்து பகல் சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுத்து அவரை தூக்கமாக்கிட்டு அவர் தூங்குற அந்த டைமில் அவருக்காக 2 வேலை வந்து செஞ்சு வைக்க நினச்சேன். ஒன்று அவர் எலும்பினதுக்கு பிறகு அவருக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அவர் எலும்பி வரைகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் விருப்பம். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் போர்டு அண்ட் கொஞ்சம் க்ரேயான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் விரும்பி சாப்பிட்ற ப்ரெட் வந்து வீட்டில் செஞ்சு வைக்க நினச்சேன். நான் வந்து ரேராக தான் கடையில் பான் வாங்கி பட்டுறேன். ஸோ இருந்தோக்கா எடுத்து போகிற டைமில் அவர் வந்து பான் கண்டென்ட்டாக விட்டுறதே இல்லை. ஸோ அவர் வந்து சோமிலாம் இருக்கிற டைமில் வெளில வந்து எடுத்து கொடுக்க வேணும்னு நானே வீட்டில் வந்து செஞ்சேன். இந்த பானுக்கு நான் போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். இந்த பான் ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பானுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு கிட்ட வைக்கல அப்படி நல்ல என்ன சொல்கிற ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக புயல் வந்து நீங்கள் அப்படியே சுட சுட பேக் பண்ணி வெளியில் எடுத்த டைமில் உங்களுக்கு பட்டரெல்லாம் பூசி கொடுத்தா விரும்பி வந்து சாப்பிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா டோ வந்து கொஞ்சம் அந்த ஒட்டுற மாதிரி தான் இருக்கிறேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துட்டு நீங்கள் நீட் பண்ண அப்படின்னா அந்த ஒற்றை தன்மை கொஞ்சம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து அப்படியே சாஃப்டான டோ வந்து உங்களோட ப்ரெட் டோ வந்து ரெடி ஆகிடும். இது இப்போ வந்து மூடி அந்த ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் ரெஸ்ட்டில் வைக்க தான் இருக்கிறேன். நான் இது வந்து பகல் ஒரு 3 மணி மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து திருப்பி ஒரு நைட் ரயானு சாப்பாடு கொடுக்குற டைமில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 8 மணி மாதிரி தான் எடுத்த போல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மணி தேவை மாதிரி இதை ரெஸ்ட்டில் நல்லா பொங்க வச்சுருந்தேன். மீன்வாயில் ரயான் வந்து எலிமினத்துக்கு பிறகு அவரை வச்சுக்கொண்டு அவரோட வந்து கலரிங் எல்லாம் பண்ணி அவரோட கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் அவருக்கு வந்து மறுபடியும் டெம்பரேச்சர் வந்துருந்தபடியால் மறுபடியும் பிள்ளைக்கு வந்து ஈவினிங் மருந்து கொடுத்துருந்தேன்னா யார்கிட்ட கை அது பாப்பாடு இது யார்கிட்ட கை. தென் நாங்கள் செஞ்சு வச்சுருந்த டோவை போய் பார்த்து நல்லா பொங்கி வந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டோவை மறுபடியும் கொஞ்ச நேரம் நீட் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த ட்ரேயில் பானை வந்து பேக் பண்ண இருக்கிறோம் அதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ எகெயின் இது வந்து இன்னொரு 2 மணி நேரம் நல்லா பொங்கி வர வரைக்கும் கவுண்டர் டாப்பில் அதை வச்சுட்டு ரயானுக்கு வந்து மறுபடியும் சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களோட சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ப்ரெட்டோ நல்லா பொங்கி வந்துடுறேன்னா குட்டி மகன் அவனில் போடுமா இப்போ போயிங் அப்போயிங் யார்கிட்ட ப்ரெட் இது இது வந்து நான் பேக் பண்ண டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டா ரெடி ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து அதுக்கு முதல்ல அது பான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செய்கிற பான் சைஸை பொறுத்து கொஞ்சம் பெருசாகிடுது அப்படின்னா கொஞ்சம் கூட நேரம் போகும். அதே கொஞ்சம் சின்னது அப்படின்னா
இதை விட கொஞ்சம் நேரம் போகும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 20-25 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் டைமரை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பானை போய்ட்டு பாருங்கள், அது ரெடி இருந்தால் ஓகே. அப்படி இல்லாட்டி இன்னொரு 5-10 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டா சரி. இந்த ப்ரெட் வந்து அவருக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறது தான் நான் செஞ்சுருந்தேன். பட் அவர் வந்து நாங்கள் சுட பானை வந்து அவன்லேருந்து இறக்கினக்குள்ள கண்டுட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ் வெட்டி கொஞ்சம் பட்டர்லாம் பூசி கொடுத்தேன்னா. Fire engines are used to put out big fires. Must be strong as the safety gear they wear is heavy. Fire engine color enna? அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அல்ஹம்துலில்லாஹ் அது கொஞ்சம் காய்ச்சலெல்லாம் வர்றது குறைஞ்சிட்டு நெலிமினபுரம் அது விளையாடுறதுக்கு அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இருந்ததுக்கு எங்களோட பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பகலைக்கு சாப்பாட்டுக்கு வந்து பிள்ளைக்கு கேரட் பீட்ரூட் ஒன்றுக்கு போட்டு ஒரு சின்ன சுண்டல் நான் அதோட ஏதாச்சும் ஒரு பால் கறி செய்ய நினச்சேன். அண்ட் இந்த கேரட் பீட்ரூட் சுண்டல் வந்து செய்கிறது ஈஸி. கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு அதோட கேரட் பீட்ரூட் ரெண்டையும் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கொண்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மூடி அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சு தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு அடுப்பில் அந்த அடுப்பு வந்து ஃப்ளேம் குறைவாக இருந்தாலே சரி. உங்களோட அடுப்பில் வந்து நல்லா ஃப்ளேம் வந்து குறைச்சி வைக்க கஷ்டம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தோன்னா நாங்கள் மூடி வச்ச கேரட் பீட்ரூட்டாக நல்லா வெந்து வந்தது பிறகு இதில் வந்து திருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு போதுமெண்டா ஓகே, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் உப்பு அண்ட் தென் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு மூடி வச்சுட்டா உங்களோட கேரட் பீட்ரூட் சுண்டல் வந்து ரெடி. இது வந்து மீன் கறிக்கு வீட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பால் கறி செய்கிறட்டா இன்னொரு சுண்டல் வந்து செய்யணும்னு நினச்சினா இந்த சுண்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வந்து எங்களோட லஞ்சுக்கு சோறோட சாப்பிட்றதுக்கு கேரட் பீட்ரூட் ஒன்று போட்டு செஞ்ச இந்த சுண்டல் இருக்கிற அதோட மீன் கறி வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் ரயனுக்கு வந்து பருப்பு கிழங்கு ஒன்று போட்டாக்கின கறியும் இருக்கிறேன். அண்ட் மீன் வந்து பொரிச்சிருந்தேன். இது வந்து போலனோ உருளனோ அந்த மீன். அதுக்கப்புறம் பாவக்காவும் பொரிச்சு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு நிறைய மாதிரி இருக்கும். பட் மீன் கறி செய்கிற நாளைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2-3 ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துறேன். அப்போ தான் வந்து மீனோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபார் ஷுவர் எல்லாருமே வந்து கேட்கும் ரயான் இப்போ எப்படி இருக்கிறன்றதை. ஸோ இதிலே சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி வந்துருக்கிற டைமில் அவர் ஓகே. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிக்னிக்கு வந்து அவரை கூட்டிக்கொண்டு போயிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த டைமில் வந்து என்னோட கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய மதர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ யாரையும் சரி இந்த மாதிரி பிள்ளைகளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நீங்கள் நினச்சோன்னா அவங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டைமில் எல்லாருடைய இடத்துல வந்து வெதர் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிறபடியால் காய்ச்சலெல்லாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் ஒரி பண்ணிக்கொள்ள வேணாம். ஏதாச்சும் பண்ணிட்டால் உடனே டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர் என்னத்து மருந்து தாரோ அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணி நாங்கள் செஞ்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சரியாயிடும். அண்ட் இன்ஷால்லா உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். அண்ட் எல்லோரும் வந்து என்கிட்ட பனியார ரெசிபி கேட்டிருக்கிற லாஸ்ட் ஈட்டில் வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்து பனியாரம் வந்து செய்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ வந்து இன்ஷால்லா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய். இங்கே குட்டிமான் எஸ் எப்படி ஸ்ட்ராங் பாய். எஸ் ஸ்ட்ராங் பாய் எஸ் எங்கள்ட புள்ள கண்டா காய்ச்சல் வந்தாலும் எங்கள்ட புள்ள ஸ்ட்ராங் பாய். என்னம்மா ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு டேயும் பாருப்படையில் இன்றைக்கி வந்து எங்கள் மகன் சேர்த்தாங்க. நாங்கள் அதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறன்றது தான். எஸ் எப்படி ரயன் ஸ்ட்ராங்காக 2 எஸ் டாக்டர் 2 மருந்து தந்தனா ரயன். டாக்டர் எத்தனை மருந்து தந்தேன் உங்களுக்கு? 2 மருந்து தந்தேன். நாங்கள் எல்லா மருந்தையும் அலாமெண்டே குடிக்க போகிறேன். அதுதான் நடக்கிறது.